நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சார் என்ன சார் நாங்கள் ராகுலோட ராகுலோட சொந்தக்காரங்களா? நான் ராகுலோட ஃபாதர் சார், மகேந்திரன். இவன் என் தம்பி கஜேந்திரன் சார். நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்கள் பையன் பண்ண காரியத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கீங்களா? சார், எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. இப்போ கூட என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். சரி, நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் எங்களுக்கு தெரியாது பார்க்கலன்னு எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. உங்கள் பையன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் கொண்டாட கிளம்பியிருக்கான். பயப்பட வேண்டாம், அவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. முதல்ல ஹனிமூன், அதுக்கப்புறம் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது தான் உன் பையனோட பிளான். அவனை பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. அவன் பணக்கார பையனாக இருந்தாலும் அதுக்கான அகங்காரம் உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. இல்லைன்னா அவன் அந்த காலனியில் ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பானா என்ன? உங்கள் மகனை நினச்சி நீங்கள் பெரும்படலாம் மகேந்திரன். அந்த பொண்ணு சொல்கிறத வச்சு பார்த்தா அவன் இந்த வேலையை ஆரம்பித்து ஒரு 5-6 மாதம் ஆகுது. உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒவ்வொரு தடவையும் இவன் சொல்லியிருக்கான். அதை நம்பிக்கிட்டு அவன் கூப்பிட்ற இடத்துக்கு இவன் போறா. இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு அவன் கம்பி எண்ண வேண்டிய செக்ஷன் சொன்னா போதும். சார், ராகுல் தெரியாமல் பண்ணிட்டான் சார். ஆமாம், தெரியாமல் பண்ணிட்டான்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் ஒரு 5-6 மாதமாகவே வெற்றிகரமாக செஞ்சுட்டு வந்த இந்த வேலையால் இன்னைக்கு எங்கிட்ட வந்து அவன் மாட்டிக்கிட்டான். சார், நாங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அதோ அந்த ரூமில் தான் இருக்கான். கான்ஸ்டபிள், இவங்களை அங்கே கூட்டு போ. சார். மகேண்ணா. போய் பேசிட்டு வாங்க. கஜேந்திரா, வாங்க. உன்னை அடிச்சு கொண்டு போட்டுருவோம் பாத்துக்க. செலக்ட் பண்ணிருக்கிற ஆளை பாரு. மகேண்ணா, குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டா. இப்ப எப்படி மத்தவங்க மூஞ்சில நான் முழிப்பேன்? ஒரு அடியில கொண்டு போட்டுருவோம். போலீஸ் ஸ்டேஷன் பொறுமையா இருக்க. பணக்கார வீட்டு பசங்களை வலை வீசி பிடிக்கிறதுக்காக வரீங்களா? சீ, உன்னெல்லாம் கொன்னே போட்டுருவோம். என்ன பொறுமையா இருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அது நடக்காது. மேலம் குளத்து மருமகளா நீ வாழலான்னு நினைச்சு கூட பார்க்காத. சார்,
அவங்க 2 பேரும் கஸ்டடியில் இருக்காங்க. அவங்கள மிரட்டுறது சட்டப்படி தப்பு சார். ஓ சரிங்க சார். நான் என் பையன் கிட்ட பேசுறதுல எந்த தடையும் இல்லைல்ல. நீங்க என் மேல கோவப்பட வேணாம். நான் இருக்கிற ரூல்ஸை தான் சார் ரூல்ஸ் சொல்றேன். மையண்ணா வாங்க, நாம இவங்ககிட்ட சண்டை போட வந்தோம் இல்ல வாங்க. இங்க வா. ஏன்டா ராகுல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த மாதிரி ஆசை இருந்தா எங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல, அதுக்கு பதிலா நீ. சித்தப்பா நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். அப்படிதான் எனக்கு பழக்கம். அவ்வளவுதான். அதை தவிர நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள நெருக்கெல்லாம் கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கெல்லாம் கொடுத்தீங்க. நீ பேசக்கூடாது. நீ சொல்றத நாங்க கேட்க விரும்பல. உங்ககிட்ட பேசவும் எங்களுக்கு இஷ்டம் இல்ல. டேய், ஒரு சொந்தத்தை உருவாக்கும் போது அவங்க நம்மளுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஆனா அதுக்கு பதிலா நீ முனைச்சு 3 இலை விடல. அதுக்குள்ள என்னடா காதல் உனக்கு? நல்ல குடும்பத்துல பண்றவங்க வேலையா இது? ஓ, கண்ட பொண்ணுங்க கூடலாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ரெசார்ட் போயிருக்க. மகேன்னா வாங்க, வந்தது வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க வாங்க. மகேன்னா வாங்க. மகன்கிட்ட பேசிட்டீங்களா? உங்க மருமகளை இப்பதான் முறையா பாக்குறீங்களா? சார், நாங்க மேலங்குளத்துக்காரங்க. எங்களை அவமானப்படுத்தாங்க. இந்த விஷயத்தை நம்ம இங்கேயே வச்சு முடிக்கிறது தான் நல்லது. அது எப்படி முடிக்க முடியும்? நீங்க எவ்வளவு பெரிய குடும்பமாவே இருந்தாலும் சட்டத்துக்கு அது தேவையில்ல. சிஏ சதானந்த சார் எங்களோட ஃப்ரெண்டு தான். அவருக்கு ஃபோனு போகவே மாட்டேங்குது சார். இந்த மாதிரி எத்தனையோ போலீஸ்காரங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிற எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரும் கையில் சட்டத்தை எடுத்துக்கிட்டா சாதாரண மக்கள் எப்படி வாழ்வாங்க? சார், அவனுக்கு இப்பதான் சார் 23 வயசு ஆகுது. அவன் எதிர்காலத்தை வீணாக்கிட்டாதீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை தப்பிக்க வைக்க முடியும். நீங்க எதை கேட்டாலும் அதை நாங்க கொடுக்குறோம். எப்படியாவது இதுல இருந்து ராகுலை தப்பிக்க வைங்க ப்ளீஸ். இப்போ என்னன்னா, இவங்க ஸ்டேஷனுக்கு வந்தது 4 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றது அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். இது எங்க குடும்பத்தோட மான பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு சின்ன பையனோட எதிர்கால பிரச்சனையும் தான் சார். நீங்க கொஞ்சம் மனசு வைங்க சார். நீங்க இப்படி கட்டாயப்படுத்தும் போது ஒரு வேலை பண்ணலாம். நீங்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசுங்க. அவர் ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி சொல்லுவார். கான்ஸ்டபிள் சார், நீங்க இவங்களுக்கு ஏதோ சில உதவிகள் வேணும்னு கேட்குறாங்க. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை வராத மாதிரி ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க. போங்க. என் கூட வாங்க சார்.
நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் ஒன்றும் சாதாரண கேஸ் கிடையாது. ஒரு பொண்ணை மிரட்டி இருக்கான். சார், அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படின்னா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? நாங்கள் போகும்போது அந்த பையனும் பொண்ணும் உள்ளே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பார்த்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? சரிதானே? அதே தான் எங்களோட பிரச்சனையும். சரியான தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கே போனோம். 2 பேரையும் கையோட நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த பொண்ணு சொல்லுது, இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தான்னு. அப்படி இருக்கும்போது அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு அந்த பையன் தான் நிரூபிக்கணும். 2 பேரையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். கேஸ் ஃபைலில் நாங்கள் எழுதியே ஆகணும். இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறோமோ அதை நோக்கி தான் கேஸ் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன எழுதினாலும் என் பையனை மட்டும் காப்பாத்துங்க. இதுல இருந்து அவன் வெளியே வரணும். அதுக்கு என்ன வழி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க சார். விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன்ல. இந்த கேஸுக்கு ரொம்ப செலவாகும். லேடிஸ் விஷயம் இது. 4 பேருக்கு தெரிஞ்சாலே ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால இதில் ரிஸ்க் அதிகம். நீங்க சொல்லுங்க சார், நாங்க என்ன பண்ணணும்? பையன் தெரியாதனமா அந்த தப்பை பண்ணிட்டான். கேஸ் வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கையே போயிடும். உங்கள் பையன் என்ன சுத்த அடிமுட்டாளா? அவனுக்கு பக்கத்து காலனிலேருந்து ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அவளை கூட்டிகிட்டு ரூமுக்கும் போயிருக்கான். சார், அதுதான் சார் எங்களோட வருத்தமும். இதே பணக்கார விட்டு பொண்ணா இருந்திருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சு பிரச்சனையை முடிச்சிருப்போமே. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எவ்வளோ செலவாகும்? எஸ்ஐ சாருக்கு எப்படியும் 1 லட்சம் கிட்ட கொடுக்கணும். 1 லட்சம் ரூபாயா? இன்னும் முடியல சார். பொண்ணு கேஸாச்சே, அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் கொலை பண்ணிட்டு வந்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். செத்து போனவன் வந்து சாட்சியாக சொல்ல போகிறான். ஆனால் இது அப்படி இல்லைல்ல. அவன் தான் என்ன மிரட்டுறான்னு அந்த பொண்ணு தான் தெளிவாக சொல்கிறாளே. நாம் சொல்ல முடியுமா என்ன அந்த பையன் அந்த பொண்ணை மிரட்டலன்னு? அவள் சொல்கிறத கேட்குறத தவிர வேறு வழியே கிடையாது. பேப்பர்காரங்களும் டிவிக்காரங்களும் இந்த மாதிரி கேஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோன்றது எல்லாத்தையும் ஒரு கதையாக எழுதிட்டாங்கன்னா அப்புறம் பேப்பர்லேயும் டிவிலையும் நியூஸ் பயங்கரமாக பரவிடும். டிவிலெல்லாம் போட்டாங்கன்னா மக்கள் அதுலேருந்து போகவே மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு சார். கேஸை போடாமல் விட்டுட்டோன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் எங்கள் வேலை தான் போகும். அதனால் எஸ்ஐ சாருக்கு கண்டிப்பாக 1 லட்சம் கொடுத்து தான் ஆகணும். அப்புறம் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு 2 லட்சம். மொத்தம் 3 லட்சம் அப்படிதானே? இன்னும் முடியல சார். 1-2 லோக்கல் நியூஸ் சேனல் வந்து உங்கள் பையனோட ஃபோட்டோவையும் மற்ற டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. லோக்கலில் இருக்கிற சில அரசியல் தலைவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆளுங்க கூடுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் ஒதுக்கிறதுக்கு இன்னும் 2 லட்ச ரூபா தேவைப்படும். இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் சைடு ஓகே. ஆனால் அந்த பக்க சைடை நாங்கள் பார்க்க மாட்டோம். அதுக்கான டீலிங்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சார், அந்த பக்கம் அப்படின்னு சொல்றது? சார், உங்களுக்கு எதுவுமே தெரியாதா என்ன? சார், அந்த சைடுன்னு சொல்கிறது பொண்ணோட சைடு. அதான் சார். அவங்களுக்குமா? சார், அவங்க 4 காசு பார்க்கறதுக்கு தானே இந்த மாதிரி பணக்கார பசங்க பின்னாடி சுற்றுறாங்க. அதை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பேசாமல் இருந்துருவாங்க. தேவைப்பட்டா மறுபடியும் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதில் நாங்கள் கண்டிப்பாக இன்வால்வ் ஆக மாட்டோம். இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் விஷயத்தை முடிச்சிடலாம். அதையும் சீக்கிரமாக பண்ணணும். சுற்றியும் ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. மகேண்ணா, எதையும் யோசனை பண்ணாதீங்க, ஒத்துக்கங்க. ரேட்டை பேசிட்டு இருந்தோம்னா ஆளுங்க அதிகமாவாங்க. அதுக்கப்புறம் ராகுலை காப்பாற்றவே முடியாது. சரி, அது எல்லாத்தையும் நீயே பேசி முடிச்சிட. சரி, நாங்கள் ஒத்துக்கிறோம் சார். அப்போ பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அதுக்குள்ளே நான் உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். பணம் காரில் இருக்கு. எங்கே, எப்படி, யார் கையில் கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும் போதும். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் வண்டியிலே இருங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது ஆளை அங்கே அனுப்பி விடுறேன். சரிங்க சார். மதியண்ணா வாங்க.
எங்க? என்னங்க? ஏங்க ராகுல் எங்கங்க? ஏங்க நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? நம்ம பையன் எங்கங்க? அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த காட்சியை பார்த்திருக்கணுமே. அவன் ஒரு பொண்ணு கூட. நீ அதை நேர்ல பார்க்க அங்க வந்திருக்கணும். நீங்க எதுக்கு அவனை கூட்டிட்டு வராம வந்துட்டீங்க? இங்க பாரு, போலீஸ்காரன் அவனுக்கு விருந்து போட்டு முடிக்கவே இல்ல. அதான். எங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போன உடனே அவனை கூட்டிட்டு வரதுக்கு உங்க அப்பா தான் அங்க எஸ்ஐயா இருக்காரா என்ன? ரைடு பண்ணி ஒரு பொண்ணு கூட பிடிச்சதா கஜேந்திர சொல்லி நீயும் கேட்டதானே? கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி கூட்டிட்டு வர முடியும்? ஐயோ கடவுளே, நீங்க இப்ப சொல்றது எல்லாமே உண்மையாங்க? அவ காதலிச்ச பொண்ணு அதை விட அற்புதமா இருக்கா. ஒரு 7 வீட்டு பொண்ணு காதலிக்கிறான். என் மானமே போச்சு. யாரோ தேவையில்லாம சும்மா சொல்லிருக்காங்கங்க. ராகுல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், நான் உறுதியா சொல்றேன். 2 பெரிய கையும் களவுமா பிடிச்சி ஸ்டேஷன்ல நிக்க வச்சதை என் கண்ணால பார்த்தேன். ராகுல் அந்த மாதிரி செய்ய மாட்டானா? அவ எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு தான் பண்றானா? ஏண்டி இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. அவ 6-7 மாசமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஐயோ கடவுளே, போலீஸ் அவனை எப்படி போட்டு அடிப்பாங்கன்னு தெரியலையே. நீங்க அங்கேயே அவன் கூட இருந்துட்டு வரலாம்ல. கேஸ முடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். எஸ்ஐக்கும் போலீஸ்க்கும் பணத்தை வாரி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேஸை அங்க முடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நீங்க வரும்போது அவனை கூட்டிட்டே வந்திருக்கலாம் இல்லையா? கஜேந்திரன் அங்க விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவன் கூட்டி வந்துருவான். பெத்த பையன் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் மூஞ்ச பார்த்தால எரிச்சலா இருக்க. 2 அரை விடலாமான்னு தோணுது. அதான் கிளம்பி வந்துட்டேன். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டானா அதை திருத்த வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு பதிலா நீங்க பாட்டுக்கு அவனை அடிக்க போனீங்கன்னா எப்படி அவன் நல்லபடியா திருந்துவான்? அது மட்டும் இல்லாம அவனோட விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கீங்க. அதனாலதான் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கஜேந்திரன் கால் பண்றான். இன்னும் கிளம்பவில்லையா? ஹலோ கஜேந்திரா, சொல்லுடா. மகேனா, நீங்க இன்னும் கிளம்பவில்லையா? ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? மகேனா, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. என்னாச்சு? இங்க ஊர்காரங்க பிரச்சனை பண்றாங்க. ஊர்க்காரங்களா? நடு ராத்திரி ஊர்க்காரங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க ஏன் வந்தாங்களா? கஜேந்திரா, நீ ராகுல கூட்டிட்டு கிளம்புற வேலையை பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைண்ணே. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவளோட ஃபேமிலியும் ஊர்க்காரங்களும் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து கூடியிருக்காங்க. ஒன்னு கேஸ் ஃபைல் பண்ணணும், இல்ல ராகுல் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் அவங்களோட டிமாண்டு. டேய், இதெல்லாம் முடிச்சு விட சொல்லி அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லுடா. அவங்க எல்லாரையும் ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்ப சொல்லு. யாரும் பார்க்காம அவனை கூட்டிட்டு வந்துரு. இன்னைக்கு ராத்திரி அவனை நம்ம அனுப்பி வச்சிடலாம். யார் கல்யாணம் படாம அவனை கூட்டிட்டு வர சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுடா. டே, அவங்க எத்தனை லட்சம் கை நீட்டி வாங்கியிருக்காங்க. ஏதாவது பண்ண சொல்லிட்டேன். நான் மறுபடியும் முயற்சி பண்றேண்ணே. இங்க ஆளுங்க அதிகமா இருக்கிறதால. நீ எதுவும் பேசாத கஜேந்திரா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் முடி. சரிங்கண்ணா, நான் போறேன். என்னங்க ஆச்சு? அங்க அந்த பொண்ணோட ஃபேமிலி ஊர்க்காரங்களும் சேர்ந்து ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்றதா சொல்றான். ராகுலுக்கு எதிராக கேஸ் போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. இல்லனா ராகுல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, என்னுடைய பையன்.
சார் சார் என்ன? சோமன் சாரை பார்க்கணும். சார் பிஸியாக இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வா. அது வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா அடிக்கடி அவரை பார்க்கணுமா என்ன? அந்த பக்கம் தள்ளி நில்லு. சார், சோமன் சார், என்னாச்சு? ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி என் பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் என் வேலைக்கே உழ வச்சிருவீங்க போலையே. ராகுலோட விஷயம் என்னாச்சு? அவனை விடுவீங்களா விட மாட்டீங்களா? சார் நீங்கள் தான் கூட்டத்தை பார்க்குறீங்களா? இப்படி இருக்கும்போது எப்படி அவனை வெளியே அனுப்புறது? நீங்க வந்த வழியில அனுப்புனா போதும், நான் கூட்டிட்டு போறேன். அப்படிலாம் விட முடியாது சார். அதுக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்குல்ல. சார், என்ன சார் சட்ட விதிகள்? நாங்கள் அவனை இந்த பக்கமாக அனுப்பி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இருட்டில் அவன் தட்டு தடுமாறி விழுந்து செத்து போயிட்டான்னு வைங்க, போலீஸ்காரங்க கொண்டுட்டாங்கன்னு நீங்கள் கொண்டு எல்லாரும் சொல்லுவீங்க. அதனால் கையெழுத்துலாம் வாங்கிக்கிட்டு முன்வாசல் வழியாக தான் அனுப்ப முடியும். எங்ககிட்ட பணம் வாங்கினப்ப இந்த மாதிரி சொல்லலையே. ஆனால் அதுக்குள்ளே ஆளுங்க கூட்டிட்டாங்களே, விஷயம் ரொம்ப சீரியஸ் சார். நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் சார். இதுக்கப்புறம் அந்த பையனை வெளியே கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணலை. விஷயம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு சார். ஆளுங்க வேற இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ சிஐக்கும் டிஎஸ்பிக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஃபோன் பண்ணி இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நான் கொடுத்த 5 லட்ச ரூபா அந்த பணத்தை தான் நான் அப்போவே ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட போய் திரும்ப கேட்க முடியுமா என்ன? அப்படி கேட்டாலும் கொடுத்துருவாங்களா? நாங்கள் எல்லோரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார். நீங்கள் இங்கே அதிக நேரம் இருக்க வேண்டாம். ஆளுங்க வைலண்ட் ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் பையனோட சொந்தம்னு தெரிஞ்சால் அவங்க உங்களையும் கண்டிப்பாக அடிப்பாங்க. சீக்கிரமாக கிளம்புங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.